ஊத்துக்கோட்டையில் தனிநபரின் சுற்றுச்சுவரை ஜேசிபி இயந்திரம் வைத்து இடித்து தரமட்டம் செய்த திமுக கவுன்சிலரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பகுதியில் சென்னை பகுதியைச் சேர்ந்த சீதாராம் பிரசாத் என்பவர் வணிக வளம் கட்டி வாடகை விட்டு வருகிறார். அந்த கட்டடத்தில் சத்யா ஷோரூம் இயங்கி வருகிறது. அவருக்கு சொந்தமான கட்டடத்தில் பின்னால் தனது நிலத்தில் சுற்றுச்சுவரை எழுப்பியுள்ளார். சுற்றுச்சுவரை ஒட்டியவாறு கோவா சங்கர் என்பவருடைய நிலம் உள்ளதால் தன்னுடைய நிலத்தில் சுற்றுச்சுவர் கட்டியதற்கு தகராறு செய்துள்ளார். பின்னர் ஊத்துக்கோட்டை பேரூராட்சியின் திமுக 9வது வார்டு கவுன்சிலர் ஜீவா கோவா சங்கருக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்துள்ளார். ஜீவா சீதாராம் பிரசாத் என்பவரிடம் சுவரை இடிக்குமாறு கூறியுள்ளார். ஆனால் சீதாராம் பிரசாத் முறையாக அரசு சர்வரை வைத்து அளவீடு செய்த அந்த இடம் அவருக்கு சொந்தமான இடம் என தெரிய வந்தது. இதனால் அவர் சுவரை இடிக்க மறுத்துள்ளார். பின்னர் கோவா சங்கருக்கு ஆதரவாக திமுக கவுன்சிலர் ஜீவா ஜேசிபி இயந்திரம் வைத்து சுற்றுச்சுவரை இடித்து அகற்றியுள்ளார். இது தொடர்பாக ஊத்துக்கோட்டை காவல் நிலையத்தில் நிலத்தின் உரிமையாளர் சீதாராம் பிரசாத் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் திமுக கவுன்சிலர் மற்றும் கோவா சங்கர் அழைத்து போலீஸ் நிலையம் அழைத்து அவர்களை விசாரணை மேற்கொண்ட பின் அந்த சுற்றுச்சுவரை கட்டி கொடுப்பதாக அவர்கள் உத்தரவாதம் அளித்ததால் அந்த வழக்கை சமாதானம் செய்து போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர். ஆனால் சுவர் கட்டுவதற்கு மீண்டும் ஜீவா கோவா சங்கர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இது தொடர்பாக நிலத்தின் உரிமையாளர் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க்கிடம் புகார் அளித்துள்ளார். அவர் புகார் அடிப்படையில் நேற்று தினம் இரவு திமுக கவுன்சிலர் ஜீவாவை போலீசார் கைது செய்து ஊத்துக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். நேற்று இரவு நடந்த சம்பவம் தமக்கு காலை கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் பதிவு செய்துள்ளோம்.